என்ன பிரச்சனை உங்க மாமியாரோட? என்னன்னே தெரியல, அங்க பிடிக்கவே இல்ல. இப்ப ஒரு மேரேஜுக்கு போறோம். அங்க போற இடத்துல நல்லா சாரி கட்டி ஜொல்லாம் நல்லா போட்டு. ஜொல்லு போடுவீங்களா? ஆமா, போட்டு நல்லா பெரிய குங்குமமா வச்சிருக்கேன். ஒரு வயசான அங்கிள் என்ன பார்த்து, யாருங்க புது பொண்ணா இருக்கு, கல்யாணம் ஆகலையா, பொண்ணு தருவீங்களான்னு எங்க சித்திட்ட கேட்டிருக்காங்க. எங்க மாமியார் ரொம்ப டென்ஷன் ஆகி அடுத்த நாள் வீட்டுல சண்டை போட்டாங்க. நல்லா சாரி கட்டி சிரிச்சிட்டு இருந்தது ஒரு குத்தங்கிற மாதிரி வீட்டுல சண்டை போட்டாங்க. வேற நான் ரசம் வச்சேன்னா எங்க மாமனார் கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கு கண்ணு, நல்லா ஊத்தி ஊத்தி சாப்பிடுவாங்க. என்ன சொல்றது, இப்பதான் தெரியுது உங்க மாமியாரியா உங்க மேல கடுகடுன்னுக்குறாங்க. நீங்க அங்கிள உசார் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருக்கு அவங்க காண்டாக மாட்டாங்களா? பின்ன எனக்கு புரியல. என்னங்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் கடையில சாப்பிடுற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆனா இவங்க கடைசியா தான் சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது இதெல்லாம் ஒரு குழம்பா இனிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்களே. உங்க மாமியாரை டைவோர்ஸ் பண்றீங்க? அப்படிதான் முந்தா நாள் அப்படிதான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மேலு என் ஃப்ரெண்டு 2 பேரும் அட்வைஸ் பண்ணாங்க, மாமியார்ல டிவோர்ஸ் பண்ண முடியாது, டிவோர்ஸ் பண்ணனா உன் புருஷன் உன் மேல வெறுப்பாயிருவான், அப்புறம் மேலு உங்கள்கிட்ட பேச மாட்டான், பழக மாட்டான். இப்ப நீங்க தான் மாமியாரு, நான் தான் நீங்க. அத்தை என்கிட்ட பேச மாட்டீங்க. இது ஒரு லுக் விடுவாங்க ஒரு மாதிரி டெரரா, அது எப்படி போன்ல காட்டுறதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க தேவையில்லாதெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு உங்க வீட்டுக்கு கேமரா வச்சு கேப்சர் பண்ணிட்டு போவா கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப பண்ணக்கூடாது. அத்தை என்ன எப்ப பார்த்தாலும் கடுகடுனுக்கிறியே, கடுகடு மூஞ்சி உனக்கு என்ன? உங்களுக்கு உங்க பையனை கட்டிக்கிட்டேன் தானே, உங்களை கட்டிக்கல? நான் இல்லாம என் பையன் வந்துருவானா உனக்கு? நீங்க இல்லாம உங்க பையன் வந்துருவான், நீங்க இல்லாம உங்க புருஷனே சாப்பிட்டு போறாரு, இதெல்லாம் தப்பு இல்லைங்களா?